கோவப்படாம சொல்லணும். அதாவது கூட்டணி இல்லாத எந்த கட்சியும் தமிழகத்தில் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்து ஒண்ணு நிலவுது. அதை பத்தி நீங்க அது உங்க கருத்து. இப்ப நீங்க நான் சொல்றேங்க, தினமும் படிக்கிறோம். பெரும்பெரும் அறிஞர்கள், பெரும்பெரும் தலைவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய எப்படிலாம் வென்றிருக்காங்கன்னு நம்ம பார்க்கறோம். இப்போ ஒரு சொல்லும் போது இப்ப என்னால முடியாது அப்படின்னு நீங்க சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு. என்னால முடியாதுன்னு தான் நான் சொல்லணும். யாரால முடியாதுன்னு சொல்றதுக்கான உரிமையோ உங்களுக்கான தகுதியோ அதுக்கான வாய்ப்போ உங்களுக்கு இல்லை. நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்? நல்ல ஆட்சி வரணும், நல்ல அரசியல் வரணும், நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற பெருமக்கள் கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும், கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும் தான் நீங்க கேட்கணும். நீங்க கூட்டணி வைங்க, கூட்டணி வைங்க, கூட்டணி வைங்க. கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் சட்டசபைக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள படுற பாட நீங்க பாக்குறீங்களா? நான் சுதந்திரமா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க கேட்கறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவர் இப்படி உட்கார்ந்து நீங்க இந்த கேள்விகளை எல்லாம் கேளுங்க. எங்க இந்த இப்படி கொலையா நடக்குதுங்க, எங்க இப்படி 1000 கோடின்னு இந்த கூட்டணி திமுக வச்சிருக்க தலைவர்கள் யாராவது ஒரு பதில் சொல்லிட்டா அப்புறம் நான் கூட்டணி வைக்கிறேன். அதாவது நாட்டு மக்கள் சுதந்திரமா வாழணும், எல்லா உரிமையும் பெறணும்னு போராட வந்துட்டு நானே சுதந்திரத்தை வந்துட்டு நின்றுட்டேன்னா நீங்களே பார்த்தீங்க. நான் எங்க ஐயா செங்கோட்டையன் ஒரு விழாவில், தம்பி பாண்டே விழாவில் நான் நினைக்கிறதெல்லாம் பேசுறேன். அவரே சொல்றாரு, சீமான் எங்க ஐயா நான் சிக்கல்ல இருக்கேன். அவ்வளவு பெரிய தலைவரே இக்கட்டி சிக்கல் இருந்தாருன்னா நாடும் மக்களும் எப்படி இருக்கிறது? தம்பி நீங்க நினைக்கிறீங்க இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க கூட்டணி வையின்னு என்னை கேட்கல. கூட்டணி வைக்காம 36 லட்சம் மக்கள் போட்டுட்டும் போது 26ல இதே 62வது மக்களுக்கு என்ன பிரயோஜனமா இருக்குது? 36 லட்சம் நீங்க வாக்கு வாங்கினாலும் மக்களுக்கு அது ஏதாவது போய் சேருது. வெறும் அந்த நீங்க சொல்ற வாக்குறுதிகள் மக்களுக்கு வந்து போய் சேரணும்னு அதை நீங்க எப்படி நீங்க கொண்டு வருவீங்க? சரி, நீங்க வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுல என்ன போய் சேர்ந்துருக்கு? தம்பி நீங்க கேள்வி கேட்டு பரிசுமா நான் கேட்கிறேன். அதிகாரத்துக்கு நீங்க வாக்குறுதியில கொடுத்து தானே வந்தீங்க. வந்து என்ன கொடுத்துருக்கீங்க? அதிகாரத்தாலே மக்களுக்கு பணம். நான் வெல்லல. ஆனால் நான் சொல்றது நடக்குதா இல்லையா? வீடை இடிச்சு பாப்போம்ன்ற, இடிக்க முடியல ஒன்னால. நீ நிலத்தை எடுத்து 8 வழிச்சாலை போட்டு பாப்போம்ன, உன்னால போட முடியல. நீ எங்க பரந்தூர்ல விமான நிலையம் கட்டி காட்டிரு பாப்போம்ன, போட முடியல. ஆனால் இந்த துணிவோட கூட்டணி வச்சு அதிகாரத்துல வென்று கூட உட்கார்ந்துருக்கு யாராவது பேச முடியுதா? முடியல. இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனையால நான் தான் வந்து நிக்க வேண்டியது இருக்கு. அவன் வரமாட்டான், ஏன்னா பிரச்சனையே தரது அவன் தான். தனியா நின்று வெல்ல முடியாதுன்னு பேசுறது. கெஜ்ரிவாலால வெல்ல முடியும், என்னால வெல்ல முடியாதா? 2014 தனியா நின்றுதான் அம்மையார் ஜெயலலிதா 37 இடம் பாராளுமன்றத்தில் வென்றாங்க. நீங்க உடனே அவசரப்படுறீங்க. மரம் வச்சு தண்ணி ஊத்தி உரம் போட்டு வளர்க்குற நானே உடனே காய்க்கணும்னு ஆசைப்படல. இன்னைக்கு ஏன் வந்து என்ன எதுக்கு இப்படியா? ஒண்ணு நான் இல்ல, நான் தோத்துட்டேன், நான் விட்டு போறேன், நான் வலுவா ஒரு கட்டடத்தை கட்டி போறேன். என் தங்கச்சி வந்து வென்று ஆண்டுட்டு போறா, இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த பிள்ளை வந்து ஆண்டு வெண்டுட்டு போறா. என்ன இருக்குது? என் பாட்டன் முன்னோர்கள், என் தாத்தன் அப்பன் செய்யல, நாங்களாம் செஞ்சுட்டு போறோம். உடனே வா. அப்பெல்லாம் யாரும் என்ன கேட்கலையே, அப்பெல்லாம் ஒண்ணும் கேட்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.